ஏன் முடியலப்பா அதை சொல்லு. ரீசன் வந்து நடக்கிறதே பெரிய விஷயம். இந்த ட்ரிப் ஏதோ நடந்திருக்கு, அது ஆச்சரியம். இது ஒரு 2 வருஷமா 2.5 வருஷமா போட்ட ட்ரிப்பு. இதுக்கே 2.5 வருஷம் ட்ரிப்லே. Oh my god. பயப்படாதா பயப்படாதா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காரைக்கால் வந்துட்டோம். மந்தி சாப்பிட போகிறோம். அண்டு ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த மந்தி ஸ்பாட்டும் இருக்குது. ட்ரை பண்ணலாம் பண்ணிடுவோம். பின்னாடி போகுது. அவன் ரோட்டை பார்க்கறான் இல்லையா? என்ன போட்டுன்னே தெரியல, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க இங்க. செம்ம பழமையான ஒரு மக்கள் எங்க பாருங்களேன், இங்க வாங்கல மேகம்ல சாப்பிடலாம் தான் கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னா அந்த கடை எடுத்துக்கன்னு சொல்றான். இது என்ன நியாயம் கேளுங்க. நல்லா இருக்கு கடை. என்னடா இப்ப கார் வரையும் இது வரையும் உள்ள வருது. எப்படி வந்தாங்கன்னு தெரியல. நம்ம அங்க நிறுத்துறோம் வந்துமா? ஆமா, அந்த ரூட்ல வரணுங்க. வந்து உள்ள பைக்கே அலோடு இல்லை, கார் வரையும் உள்ள வருது. ஆச்சரியமா இருக்கு. நம்ம அங்க போயிட்டு போட்டோ எடுப்போம். அங்க போய் எடுப்போம். புரிஞ்சு போச்சு. திருப்பாதி கிளம்பி சொல்றாங்க. நம்ம எல்லாம் ரூம்ல போட்டுருக்கீங்க. லைட் ஹவுஸ். ஸோ பீச் பார்த்தீங்கன்னா கிட்ட தான் தெரியுது. இங்கேருந்து ஒரு வியூ. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா காரைக்கால் பீச் வரையும் வந்துருக்கோம். பீச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்குது. ஸோ பீச்சில் போயிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். ஸோ வெயில் கொஞ்சம் ஓவராக இருக்குது. டைம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மணி 3:45 தான் ஆகுது. கொளுத்தி எடுக்குது. ஒரு 5 மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய இருக்குது. பார்ப்போம் இன்றைக்கி என்ன தான் நடக்குதுன்ட்டு. ஸோ சாத்துக்குடி ஜூஸ் இப்போ குடிக்க போகிறோம். லோகேஷும் அதே சாத்துக்குடி ஜூஸ். ஏதோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில். ஓகே, அடிக்கிற காற்றுக்கு 3 கிலோ வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. எங்கள் பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா பீச் தெரியுது. அதாவது இதுதான் பார்த்தீங்கன்னா ஆரோட பீச்சு சேர்ற இடம். அது தெரியும், நான் அதையும் காட்டுறேன். பீச்சு செம்மையாக இருக்குது. காரைக்கால் பீச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வரேன், பெஸ்ட்டாகவே இருக்குது. இது என்ன ஜூஸு? சாத்துக்குடி ஜூஸ். நல்லா இருக்குது. ஒரு 5 மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா கூட்டம் வரேன்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு அவ்வளோ கூட்டம் இல்லை, வெயில் கொளுத்தி எடுக்குது. நீங்களே வரீங்கன்னா 5 மணிக்கு மேலே வாங்க. இப்போ வந்துடுறீங்க, சரியான ஒரு வெயில். அது என்ன காற்றும் பயங்கர மாட்டேங்குது. மந்தியை பற்றி சொல்லி ஆகணும். நல்லா இருந்துச்சு, ரொம்பலாம் இல்லை. மந்தி இவனுக்கு நல்லா இருந்துச்சு. மட்டம் MKH எலவஞ்சேரி மந்தி சாப்பிட்ருப்போம். அந்த அளவுக்கு டேஸ்ட் உண்மையே இல்லை. கண்டிப்பாக வந்து மந்தி அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேங்க. நான் சாப்பிட்ட வரையும் பார்த்தீங்கன்னா நான் அந்த மந்தியோட கம்பேர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் எதுவும் இல்லை. டொமேட்டோ சாஸாக இருக்கட்டும், அது ரொம்ப ஒரு லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஒரு திக்காகவே இல்லை. டேஸ்ட்டாக அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. காரைக்கால் வந்தீங்கன்னா இந்த மந்தி பக்கம் போயிடாதீங்க. இது சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிங்க, உண்மை ஹானஸ்ட்டாக தான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நாய்க்குட்டிடா சூடாத. ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, கிருபா வந்து கெனான் 800D எடுத்து வந்துடுறான்.
சரி நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டு தரமாக செய்ய போகிறோம் கேமராவில். பயங்கரமான லொக்கேஷன்லாம் இருக்குது. தரமாக போயிட்டு ஃபோட்டோ ஷூட்டும் பண்ண போகிறோம். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இருபதாம் வரோம். மேக்ஸிமம் எல்லாம் கப்புள்ஸாவே இருக்காங்க. ₹100. டேய் பாருங்க, ஆரஞ்சு ஜூஸ் வாங்குறாங்க. ₹100 வாங்கிட்டு போறேன். ஆரஞ்சு ஜூஸ் உண்மையிலேயே நல்லா இல்லை. நல்லா இருக்குங்க கொஞ்சம். அதில் பூச்சி கிடந்தது காட்டில் என்கிட்ட, அவன் அப்படியே குடிச்சிட்டான். வீடியோ செல்ஃபாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் ப்ரோ. காமெடி பண்ணுறோம். பூச்சி 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 இருந்துச்சா இல்லையான்னு பாருங்க. இப்போ சொல்லுவாங்க பூச்சி இருந்துச்சு. இங்கே வாங்க ப்ரோ, கிட்ட சும்மா வாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பூச்சி இருந்துச்சா குட்டி குட்டியா இருந்துச்சா? நல்லா பாருங்க, சின்ன பூச்சி. அது வந்து ஐஸ் இருக்கிறது மட்டும் தான் இருக்குது. ஐஸ் இல்லாம குடிச்சது இல்லை, எதுவும் இல்லை. அவரை பிடிச்சிட்டேன். அதெல்லாம் செத்தரலாம் மாட்டான். செத்தா வந்து பாத்துங்க, இதை பாத்துங்க. இவர் தான் வந்து சாப்பிட மாட்டாரு. நான்வெஜ் சாப்பிட தேவையில்ல, பூச்சை பூச்சி சாப்பிட்டுருக்காப்புல. பிரிட்டிஷ் ராணுவ படைகள் பணியாற்றிக் கொண்டிருக்கேன். அப்படியே பேசுறீங்க. யார் பைத்தியக்காரா? நீ இப்பெல்லாம் பேசுறீங்க. தூக்கி நீ மாட்டிட்டு இருக்கிற, தள்ளி போ. அது யாருக்கு நண்பன்? எங்க நண்பன் தலை மாதிரி பேசுவாண்டா. தலை மாதிரி பேசுறியா? அதெல்லாம் தளபதி மாதிரி பேசு. அது வேண்டாம், அது தளபதி காணாண்டா. நான் சொன்னது சும்மா இந்த பூச்சி தின்னீங்களா, அதுக்காக சொன்னேன்டா. ஐயோ ஆடா போகண்டா. பூச்சி தின்னா இந்த மாதிரி பேசுவீங்கன்னு அர்த்தமா? ஆமாண்டா, இதெல்லாம் அநியாயத்துக்கு போட்டோன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. எஸ். சரி வாங்க, எங்க போட்டோ கீழே கீழே போட்டோ ஷூட்டுக்கு அந்த இருக்கு ஸ்பாட். அங்கதான் போடுவாங்க. அங்கதான் எடுத்தாங்க. போட்டோ எடுத்து அங்க அழைச்சிட்டு போறாங்க. பாருங்க, சாவடிக்கிறாங்க. என்ன நல்ல ஸ்பாட். சொல்லுவாங்க வந்தப்பாங்க. அவ்வளோ பண்ணல சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல ஒரு முடிவு. பார்க்கவே இல்லை, யாருமே கவனிக்கல. தாசன் கோபுரம் ஜார்ஜா இருந்தா இல்லடா 68 இருக்கு. போதும் கூட. அப்படியே வா. அவன்கிட்ட கொடுக்க ஃப்ரேம் வைக்க தெரியாது அவனுக்கு. அவனுக்கு ஒரு 2 கண்டன அந்த கீழே பார்க்காம நடந்துட்டு இருக்கான். இதுக்கு வெளியில எல்லாம் விட்டு கிளாஸ் இருப்பான். பொறாம ஜனங்களே, வா சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு ஆனா உண்மையிலே நல்லா தான் போறாமனா. அப்ப இவங்க 2 பேருக்கு என்ன? எனக்கு இந்த கண்ணாடி போடுறது ரொம்ப கூலிங்கா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன எவ்வளவு பிரைஸ் சொன்னது? 350க்கு சூப்பரா இருக்குங்க. காசு குத்து வாங்கினா தெரியும். 350க்கு சூப்பரா இருக்கு. காசு அப்படின்னு ஓசில வர நீ காசு கொடுத்தானே வாங்குற. இது நீ போட்டுக்கிறது காசு கொடுத்தது இல்ல. நான் வாங்குவேன், நான் ஜஸ்ட் ட்ரையல் பாக்குறேன்ப்பா. இந்த மாதிரி கண்ணாடி எங்க கிடைக்கும்? ஃபாஸ்ட் ட்ராக் ஆன்லைன்ல எல்லாம் வந்து 1000 ரூபாய்க்கு மேல ட்ரையல் போகும். வாங்குனா பிராண்ட் தான் வாங்குவோம். பிராண்ட் ஐபோன் அந்த மாதிரி இங்க நல்லா கவனிங்க. இது பாரு, நீ சட்டை வந்து 200 ரூபாய் காசு தான் வாங்குவோம். சட்டை 200 ரூபாய், பேண்ட் 300 ரூபாய், 500 ரூபாய். அவன் சட்டை வர ரேட். நான் பேசிட்டு இருக்கேன். இது 250 போய் பேசினு வச்சுக்கோ, ஆஃபர்ல எடுத்து இங்க இருக்கிறத எல்லாம் தூக்கி எடுக்கும் போதுக்கு. அடி 250 ஆஃபர் இருக்கு. சார் பேண்ட் ஒரு 700. 700. இது வேற 300. இது வேற 300. லோயர். இது லோயர் கிடையாது, ஜீன்ஸ். ஜீன்ஸா? ஏய் ஏன்னா இது எப்பறம் ஜீன்ஸா வரும்? நான் ஜீன்ஸ்ங்கடா. அது பரவல இருந்து போட்டோம். அது அதிகமா காசு வாங்குறோம். இந்த லோயர் போட்டுருக்கேன். நான் லோயர் போட்டது நான் 20 இது லோயரா பாத்துக்கங்க. என்னடா இது லோயர் கிடையாது. அப்புறம் இது பேண்ட். என்ன பட்டு? ட்ராக் பேண்ட். லோயர் வந்தது. டேய் சரி, இது எடுக்கறல அதெல்லாம் எடுத்துக்கலாம். அத காட்டுடா. வியூ செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. ஹார்ட் செட் அவர் இருக்கு. லோகேஷ் நீ தான் ரூல்ஸ் போடா குய்யா போடா. ரூல்ஸ் பிரேக் பண்ணு. உயிர் அங்கங்க தள்ளிக்கிட்டு இருக்குது. ரூல்ஸ் பிரேக் பண்றான். ஹார்ட் செட் தானே. ஹார்ட் செட் இங்க ஒரு நாள் ஒண்ணு போட்டா நல்லா இருக்கும். ஏரியா மேல. ஆமா, இதுல ஏறலாம். ஏறு ஃபர்ஸ்ட் நீ ஏறி திட்டுவாங்க, அப்புறமா நாங்க முடிஞ்சா போட்டோ மட்டும் எடுத்துறோம். நான் கூச்சி ஏரியாவும் திட்டுவான்னு தெரியல. ஆடி வந்தோமா? ஏண்டா அப்படிதான் நம்ம போனோம். எப்படி கூட போயிடலாம், எப்படினாலும் போகலாம். அங்க கொஞ்சம் எல்லாத்துக்கும் காரணம் இருந்தாங்க. அங்க கொஞ்சம் அலை அதிகமா இருக்கும், அங்க அலை அதிகமா இருக்கும். இது ஆள் அதிகமா இருக்கும், அந்த இடத்துல ஆள் அதிகமா இருக்கும். உனக்கு அலைடா செவிட்டு பேல. அலைங்கிற ஆழமா.
ஆச்சு இப்போ அண்ணன்டா ஏ சும்மாடா டே சும்மா சொன்னடா கோச்சிக்கிட்டியாலே கிருபா பண்ணு டேய் அதுக்காக சூசைட்லாம் பண்ண போகாதடா என்னடா ஆர்ப்பாட்டம் பண்றான் பாருங்க தெரியும்டா ஆடா இதெல்லாம் பொறுப்புதான் நீங்க பாருங்க நான் எடுக்கிறேன் பொறுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் திறமையான ஆள் தான். இதை பார்த்துட்டு வச்சு சினிமா டைரக்டர் வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். கொரியோகிராஃபர் வேலைக்கு லோகேஷை கூப்பிட்டுருக்கேங்க. ஒரு கிராக்ஸ் அந்த மீட்டர் இருக்கும் போல. ஷாஜஹான் இருக்குல்ல நம்ம டாரத்தி நீங்க தான் இந்த பக்கம். சங்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தை உதவ போறாங்க. சங்கு நிக்கலாம். எல்லாமே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காரைக்கால் பீச்சில் வந்து நம்ம ஃபோட்டோ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ ஷூட் வரணும்னா இங்கே வரணும் தாராளமாக. அண்டு டைம் படி பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன் ஆகுமா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபுல்லாக பண்ணுறோம். அண்ட் இங்கே பார்க்க சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பீச் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் போனதில் காரைக்கால் பீச்சு சூப்பராகவே இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த சைடு வந்து பாருங்கள். அண்ட் கிட்ஸோலாம் வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு 5 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா செம்ம ஸ்பாட்டு தரமாக இருக்குது. ஏன்னா நிறையா ராட்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுருக்காங்க. வெயிலாக இருக்கனால பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நாங்களே பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலில் தான் உட்காந்துருக்கோம். டைம் எனக்கு உங்களுக்கு காட்டுறேன். மணி பார்த்தீங்கன்னா 4:15 ஆக போகுது. ஸோ 4:15க்கு கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. ஓரளவுக்கு மக்கள்லாம் இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு இருக்காங்க. ஆனால் இடம் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. ஃபோட்டோலாம் எடுக்கணும்னா தரமாக உட்காந்து எடுக்கலாம். நீங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த கடலில் வந்து கலக்குது. ஸோ அதுதான் அந்த கடல். அப்படியே பார்த்தீங்கன்னா ஆரோட அந்த கடல் வந்து சேருது. இதுதான் அந்த ஸ்பாட்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே கடல் இருக்குது. ஸோ கடலோட வியூ சூப்பராக இருக்குது. கூட்டம் அவ்வளோவா இல்லை. பட் வியூ பார்க்க செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அந்த வியூ பாயிண்ட் பார்க்கவே செம்ம பயங்கரமாக இருக்குது. 2 சைடும் பார்த்தீங்கன்னா பீச் இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் இருக்கு. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ ஷூட் தான் இருக்குன்னா கண்டிப்பாக இங்கே வந்துடுங்க. இவ்வளோ கல்லுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வச்சுருக்காங்க. பட் சேஃப்டியாக தான் நீங்கள் வரணும். கிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அந்த சைடு அழைச்சிட்டு வராதிங்க. ஆனால் ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்குன்னா தரமான ஸ்பாட்டாக இருக்குது. 2 சைடும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து
பீச் இருக்குங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீச் வந்து அப்படியே வந்து சேருது உங்களுக்கு ஆரோட. இந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் பீச் இருக்குது, இங்கே தான் மக்கள்லாம் இது பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஸ்டோனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பீச் இருக்குது, கடற்கரை. அங்கேயும் நம்ம எல்லாம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்பாட்டு சூப்பராக இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பாட் காரைக்காலில் ஃபோட்டோ ஷூட்டுக்கு தரமாக இருக்குது. அண்ட் பீச்சும் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஏன்னா இது பாண்டிச்சேரி ஸ்டேட் வருதுங்கனால பார்த்தீங்கன்னா செம்ம தரமாக கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா பீச்சும் நான் பார்த்த வரையும் பார்த்தீங்கன்னா எந்த பீச்சும் இந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. நீட் அண்ட் க்ளீனாகவும் எதுவும் இருந்தது கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் தரமாக இருக்குது. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா அந்த பீச் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இங்கே வாங்க. நிறைய பேர் வந்திருப்பீங்க, வராதவங்களும் கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். காரைக்கால் மக்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக அது ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். பீச்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைம் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம போயிட்டு என்னென்ன பண்ண போகிறோம்னு தெரில. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 ஆகுது. கூட்டம் இன்னும் வரல. வெயிலும் பார்த்தீங்கன்னா செம்மையாக மண்டையாக பொழந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வரதா இருந்தீங்கன்னா ஒரு 5 மணி 6 மணிக்கு மேலே வாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காரைக்கால் பீச்சை விட்டு நம்ம கிளம்புறோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆகுது. ஸோ இங்கே நம்ம கும்பகோணம் வரையும் போகணும். 2 ஹவர்ஸ் கிட்டமிட்ட ஆகும். போகிற லட்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே கும்பகோணம் வரையும் நம்ம பைக்லேயே ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீச் நம்ம தமிழ்நாட்டில், நம்ம டெல்டா சைடில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஃபேமிலியோட வாங்க, சூப்பராக இருக்குது. டேய் என்னடா பண்ற? அமுக்கு டுமுக்கு அம்மா டுமால்